வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்திருக்க ஒரு சூப்பரான அப்டேட். இது நேரடியா உங்க பிசினஸோட கேஷ் ஃப்ளோவை மாத்த போகுது. உங்க கையில காசு இல்லாம மத்த டாக்ஸ கட்ட வேண்டியிருக்கும். ஆனா உங்க ஜிஎஸ்டி கிரெடிட்ல மட்டும் பணம் முடங்கி கிடக்குதா? நீங்களும் அந்த பிரச்சனைய சந்திச்சிருக்கீங்களா? அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு தான். சரி, வாங்க முதல்ல இத்தனை நாளா ஜிஎஸ்டில இருந்த ஒரு பெரிய தலைவலி என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் கூட இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கலாம். பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஐஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்குன்னு வச்சுப்போம். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை காலி பண்ணணும். அதுக்கப்புறம் நேரா சிஜிஎஸ்டி கிரெடிட்டுக்கு தான் போகணும். இது கட்டாயம். உங்க அக்கவுண்ட்ல எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் மலையளவு இருந்தாலும் சரி, அதை தொடவே முடியாது. இதனால என்ன ஆகும்? தேவையில்லாம கையிலிருந்து காசை போட்டு டாக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை. இதுதான் பல பிசினஸ் ஓனர்ஸோட பெரிய கவலையா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பெரிய நல்ல செய்தி. ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒரு சூப்பரான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, பழைய முறைக்கும் புதிய முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை. ரெண்டுலயுமே முதல்ல ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை தான் பயன்படுத்தணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அசல் மேட்டரே இருக்கு. முன்னாடி கட்டாயமா சிஜிஎஸ்டி தான் பயன்படுத்தணும். ஆனா இப்போ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்க சிஜிஎஸ்டியை பயன்படுத்தலாம், இல்லனா எஸ்ஜிஎஸ்டியை பயன்படுத்தலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இந்த அப்டேட்டோட ஹைலைட். சரி, இந்த ரூல் மாற்றம்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதனால நம்ம பிசினஸ்க்கு என்ன லாபம்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதனால என்னென்ன நன்மைகள்னு பாருங்க. முதல்ல உங்க ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது கையில இருக்கிற பணம் ரொம்ப நல்லா புழங்கும். திடீர்னு கையில இருந்து காசு எடுத்து டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் குறையும். முக்கியமா உங்க எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்ல முடங்கி கிடந்த பணத்தை இப்ப நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்த முடியும். இதனால உங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைலிங் கூட ரொம்ப சுலபமாயிடும். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க பணப்புழக்கத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். நாங்க NADHA டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல பிசினஸ் ஓனர்ஸோட பெரிய கவலையே இந்த கேஷ் ஃப்ளோ தாங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த அப்டேட் ஒரு செம்ம குட் நியூஸ்னு சொல்றோம். இனிமே எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் நிறையா இருந்தா ஐஜிஎஸ்டிக்காக கையில இருந்து காசு போல வேண்டியதில்ல. சரி, வெறும் தியரியா பேசாம ஒரு நிஜமான கணக்கு போட்டு பார்க்கலாம். அப்போதான் இது எவ்ளோ பவர்ஃபுல்லான மாற்றம்னு உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு உங்க ஐடிசி பேலன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐஜிஎஸ்டில ஒரு 2 லட்சம், சிஜிஎஸ்டில 1 லட்சம், ஆனா எஸ்ஜிஎஸ்டில மட்டும் 3 லட்சம் ரூபாய் கிரெடிட் இருக்கு. ஒரு சின்ன ரிமைண்டர், இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசினா என்ன? நீங்க பிசினஸுக்காக பண்ற செலவுகள் மேல கட்டின ஜிஎஸ்டிய நீங்க கட்ட வேண்டிய வரியில இருந்து கழிச்சுக்கிறது தான். அவ்வளவுதான். இப்ப புது சிஸ்டம்ல எப்படி பே பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரூல் படி முதல்ல ஐஜிஎஸ்டி கிரெடிட் 2 லட்சத்தையும் முழுசா பயன்படுத்திடணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸ்டெப் 2, இப்போதான் அந்த மேஜிக் நடக்குது. ஐஜிஎஸ்டி கிரெடிட் 0 ஆனதும் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குது. ஸ்டெப் 3, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட அதிகமா இருக்கிற 3 லட்சம் ரூபாய் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டை எடுத்து பாக்கி ஐஜிஎஸ்டி வரிய கட்டலாம். பாத்தீங்களா ரிசல்ட் என்ன? ஸ்டெப் 4, நீங்க 1 ரூபாய் கூட கையில இருந்து பணம் எடுக்காம உங்க ஐஜிஎஸ்டி வரிய முழுசா கட்டி முடிச்சிட்டீங்க. அதாவது நீங்க ஐஜிஎஸ்டி கட்டுறதுக்காக கையிலிருந்து கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா? 0, ஒரு பெரிய 0. இதுதான் இந்த மாற்றத்தோட உண்மையான பவர். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நாம என்ன செய்யணும்? அடுத்த மாசம் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது எதெல்லாம் மனசுல வச்சுக்கணும்? 4 முக்கியமான விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. 1, ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை தான் எப்பவும் முதல்ல காலி பண்ணணும். 2, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி கட்டுறதுக்கு சிஜிஎஸ்டியா எஸ்ஜிஎஸ்டியாங்கிறது உங்க சாய்ஸ். 3, இது சட்ட திருத்தம் கிடையாது, போர்ட்டல்ல வந்திருக்கிற ஒரு வசதி தான். 4, பழைய ரூல் மாதிரி சிஜிஎஸ்டி கிரெடிட்டை வச்சு எஸ்ஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டை வச்சு சிஜிஎஸ்டியும் கட்ட முடியாது. அது அப்படியே தான் இருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, ஏன் பிசினஸ்க்கு மாசம் எந்த கிரெடிட்டை முதல்ல யூஸ் பண்றதுன்னு எப்படி முடிவு பண்றது? இதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல உங்களுக்கு உதவ முடியும். உங்க நம்பர்ஸை பார்த்து உங்க பிசினஸ்க்கு எது பெஸ்ட்னு நாங்க கைட் பண்ணுவோம். பாருங்க, ஜிஎஸ்டி விதிகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் ட்ராக் பண்றது கஷ்டம். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், அதுக்கு தான் நாங்க இருக்கோம். நாதே டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் உங்களை எப்பவும் அப்டேட்டடா ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிருக்கோம். இந்த புதிய மாற்றம் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இல்ல உங்க மாசாந்திர ஜிஎஸ்டி ஃபைலிங்குக்கு ஒரு நிபுணர் உதவி தேவைப்பட்டாலோ யோசிக்காம 9500027481 என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.